வணக்கம் மாணவர்களே. சரி உட்காருங்க. அனைவரும் நலமா? சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது ஐயா. சரி, முதல்ல ஐயா உங்களுக்கு நீங்க ஊகித்து பார்க்கறதுக்கு ஒரு காணொலி ஒன்று பரப்புறேன். ஸோ அந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சரியா? சரி ஐயா. உற்சாகமா இருங்க. காணொலி விளம்பர வாசிப்பு. அன்புடன் வரவேற்கின்றது. 6 மாதத்தில் சிறு தொழில் செய்ய உங்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படும். முதலில் பதிவு செய்யும் 10 பயிற்சியாளர்களுக்கு ரிங்கிட் மலேசியா 40 கட்டண கழிவு வழங்கப்படும். சிறந்த பயிற்சியை மேற்கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த இன்றே பதிவு செய்யுங்கள். இணையத்தின் மூலமும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள தவநேசன் திறன்பேசி 016-616-891. மின்னஞ்சல் முகவரி tava@gmail.com. ஓகே, சரி. இப்ப நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டீங்களா? இந்த காணொலியிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? ஒரு விளம்பரம். சரி, விளம்பரம். ஆனா நீங்க மேல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? விளம்பரத்தை வாசித்து அறிக. ஆமாவா? சோ நம்மளோட இன்றைய தலைப்பு என்னன்னா வாசிப்பு. சரியா? வாசிக்கிறதுனால என்னென்ன கிடைக்கும், என்னென்ன வாசிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எப்படிலாம் வாசிக்கணும். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த ஏற்றம் இறக்கம் அந்த இதெல்லாம் கரெக்டாக சரியாக வைத்து அவங்க வாசிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் வாசிக்கும் பொழுது அதே மாதிரி வாசிக்கணும். இதே அவங்க இதை ஒரே தோணியில படிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருக்குமா வாசிக்கிறது கேட்க? ஸோ அந்த ஒரு ஏற்றம் இறக்கம் எந்த இடத்துல நிறுத்த குறிகள் இருக்கோ அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வாசிக்கணும். சரியா மாணவர்களே? சரி மாணவர்களே, நம்ம இன்னைக்கு பக்கம் 106 எல்லாரும் தரங்க. சரியா? அதுல நம்மளுக்கு ஒரு கடிதம் ஒண்ணு இருக்கு. தூய்மையை பேணுவோம் வாசித்தறிய. இது இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? இது என்னன்னு தெரியுதா? இந்த கடிதம் அதிகாரப்பூர்வ கடிதம். இந்த மாதிரி அதிகாரப்பூர்வ கடிதம் யாருக்கு நம்ம எழுதுவோம்? இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு அதை சொல்றதுக்கு நம்ம இது ஒரு நண்பனுக்கு நம்ம எழுதுவோமா? சரி நான் முதல்ல இதை வாசிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த தொனி வேகம் அதெல்லாம் தெரியும். எந்த இடத்துல நிறுத்த குறிகள் அதையெல்லாம் சரியா பயன்படுத்தி வாசிக்கணும் அப்படின்னு. சரியா? சரி, ஓகே. முதலாவதாக செயலாளர் செம்பங்கி குடியிருப்பு பகுதி, அலோர் மாவட்டம் 7135 அலோர் காஜா மலாக்கா. சரியா? நகராண்மை கழக தலைவர் அலோர் மாவட்டம் 7135 அலோர் காஜா மலாக்கா. மதிப்பிற்குரிய ஐயா, குப்பை தொட்டிகளை புதிதாக மாற்ற வேண்டுகோள். சோ எதை பத்தி சொல்ல வராங்க? குப்பை தொட்டிகளை புதிதாக மாற்ற வேண்டுகோள். சோ பாப்போம். அவங்க என்ன சொல்றாங்க? வணக்கம். புள்ளி இருக்கு பாத்தீங்களா? அதாவது அந்த வணக்கத்தை எப்படி நம்ம படிக்கணும் நல்லா பாருங்க. வணக்கம். அந்த இடத்துல நம்ம நிறுத்தக்குறியில் தான் நிறுத்தணும். அதுதான் அதோட பயன்பாடு. சரியா? செம்பங்கி குடியிருப்பு பகுதியில் வாழும் மக்களாகிய நாங்கள் சில வேண்டுகோள்களை தங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். அடுத்து 2. எங்கள் குடியிருப்பு பகுதியில் சுமார் 260 வீடுகள் உள்ளன. அப்புறம் என்ன இருக்கு? புள்ளி இருக்கு. அப்ப அந்த இடத்துல நிறுத்தணும். நிறுத்தி அதுக்கப்புறம் உள்ள வாக்கியத்தை படிக்கணும்.
எங்களின் வீடுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன் அளிக்கப்பட்ட குப்பை தொட்டிகள் அனைத்தும் பழுதடைந்த நிலையில் உள்ளன. அங்க என்ன இருக்கு? புள்ளி. அங்கேயும் நிப்பாட்டணும். இதனால் என்ன இருக்கு? காற்புள்ளி. சோ அடுத்து வர வாக்கியத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து படிக்கணும். இதனால் அதுக்கப்புறம் காற்புள்ளி தொடர்ந்து படிக்கணும். நாங்கள் குப்பைகளை கொட்டி சரியான முறையில் மூட முடியவில்லை. இதன் விளைவாக கொசுக்கள் உற்பத்தியாகின்றன. துர்நாற்றம், குப்பைகளில் மொய்க்கும் ஈக்கள் போன்றவற்றினால் இங்கு வசிக்கும் பலருக்கு அடிக்கடி நோய்கள் உண்டாகின்றன. சிறு குழந்தைகளும் பலவித நோய்களுக்கு ஆளாகின்றன. சுகாதாரம் பாதிக்கப்படுவதால் எங்களின் அன்றாட வாழ்க்கையும் சீராக இல்லை. எனவே தயவு கூர்ந்து எங்கள் வசிப்பிட பகுதிக்கு புதிய குப்பை தொட்டிகளை மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது சேவைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. இங்கனம் மாதவன், தகப்பனார் பெயர் கந்தன், செயலாளர், செம்பங்கி குடியிருப்பு பகுதி. சரியா மாணவர்களே? சரி ஐயா, புரிந்தது. புரியுதா? வாசிப்பை வந்து நம்ம எப்படி வாசிக்கணும்னு உங்களுக்கு புரியுது தானே? புரியுது. ஓகே, சரி மாணவர்களே, நம்ம வந்து அடுத்த நடவடிக்கைக்கு வந்து செல்லலாம். சரியா? எல்லாரும் அவங்க பாருங்க, அங்க வந்து ஒரு அட்டை வாசிப்பு வெடிகுண்டு. அதாவது அந்த பலூன் பந்துகளை நீங்க வந்து வெடித்தால்தான் உள்ள வாசிப்பை நீங்க வந்து வாசிக்க முடியும். அதனாலதான் அதோட பேர் வாசிப்பு வெடிகுண்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஆளா எழுந்திரிச்சு முன்னுக்கு வருவீங்க. வந்து அதில் வந்து ஒரு பலூனை வந்து நீங்க உடைப்பீங்க. இதை வச்சு இது கூர்மையா இருக்கும், பார்த்துக்கணும் நீங்க. ஓகேயா? உள்ள வந்து உங்களுக்கு 2 சீட்டு இருக்கும். அதுல வந்து அந்த என்ன வாக்கியமும் இருக்கும், அது எந்த தொனியில நீங்க படிக்கணுன்றதும் இருக்கும். ஸோ அந்த தொனிக்கு ஏத்த மாதிரி அந்த வாக்கியத்தை நீங்க வந்து படிக்கணும். புரியுறதா? விளையாடலாமா? சரி, முதலாவதாக ஆட்சி வாங்க. சரி, நான் தான் வருவேன். சரி, சரண்யாவே வாங்க. இதாங்க, பாத்துமா, கூர்மையா இருக்கு. எது வேணா உடைங்க, அது உங்களோடது. ஓகே, இந்தாங்க, திறந்து பாருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன துணி என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து அப்படியே நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட படித்து காட்டணும். என்ன போட்டிருக்கு? ஆர்வம் அல்லது சுவாரஸ்யம். இப்போ நீங்கள் வந்து சுவாரஸ்யமான அந்த துணியில் அந்த வாக்கியத்தை நீங்கள் படிக்கணும். நான் சமீபத்தில் ஒரு புதிய விளையாட்டில் முயற்சி செய்தேன். அதில் பந்தை தொட்டு புள்ளிகளை பெற்றேன். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நண்பர்களுடன் போட்டியிடும் போது நான் மிகவும் உற்சாகமாக இருந்தேன். கேள்வி அல்லது ஆர்வம். கேள்வி கேட்கிறோம். நான் எப்போதும் யோசிக்கிறேன், கடல் மிகவும் ஆழமானது. அதில் எந்த உயிரினங்கள் இருக்கின்றன? மனிதர்கள் அங்கு செல்ல முடியுமா? நான் இதை பற்றி நியாயமாக பதிலை அறிய விரும்புகிறேன். சரி, மிகவும் சிறப்பாக வந்து சரண்யா படிச்சாங்க. அவங்களுக்கு பலத்தை கிடைக்க. சரி, அடுத்து யார் வரா? சரி, வாங்க ரதி, வாங்க. சரி, வாங்க. இப்போ அதே மாதிரி தான் ரதி, பார்த்து ஒரு பலூனை உடைங்க. அதில் இருக்கு ஓகே, வாங்க, எடுங்க, நாங்கள் பிடிங்க. அந்த ஊசி பார்த்து இல்லை, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. கோபம். நேற்று நான் தெருவில் நடந்து கொண்டிருந்த போது சிலர் சாலை நடைமுறையை மீறினர். அது எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. நான் அவர்களிடம் நியாயமாக பேச சொல்ல விரும்பினேன், ஆனால் அவர்கள் கவனம் கொடுக்கவில்லை.
அதாவதுமா நீங்க கோபமா படிக்கிறது குழந்தைங்க பரவாயில்ல. அடுத்த வாக்கியத்துக்கு போலாம். அடுத்த வாக்கியத்துக்கு போலாம். மீனா, நான் எப்போதும் நினைக்கிறேன், விண்ணில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன? அவை எப்போதும் ஒரே இடத்தில் நிலைத்திருக்கிறதா அல்லது சுழற்சியில் நகர்கின்றனவா? இதை பற்றிய விஞ்ஞான விளக்கங்களை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி, மிகவும் சிறப்பாக ரஜி வந்து படிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அடுத்ததாக ஆச்சி. பாருமா பயம். பயம். நேற்று இரவில் வீட்டில் இருக்கும்போது மின்சாரம் வெட்டப்பட்டது. கருமையான இருள் சூழ வெளிச்சமில்லாமல் வீடு மிகவும் பயங்கரமாக தோன்றியது. நான் சற்று பயந்தேன். ஆனால் பிறகு டார்ச்சை வைத்து அமைதியாக இருந்தேன். நன்றி. அடுத்து நன்றி. அதாவது ஒருத்தருக்கு நம்ம நன்றி கூறும் அந்த ஒரு துணி. என் அண்ணா நேற்று என் உணவுக்காக மிகவும் அழகான சமையல் செய்தார். நான் அதை சுவைத்த போது மிகவும் மகிழ்ந்தேன். நான் என் அண்ணாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்போதும் எனக்கு அன்பும் கவனமும் காட்டுகிறார். சரிம்மா, ஓகே, நல்லா படிச்சீங்க. அடுத்து வருஷன் வாங்க. ஐயா படிங்க, வெடிங்க. ஐயோ பிராங்க்லாம் ஐயோ. கழிஞ்சா. சரி, முதலாவதாக ஆச்சரியம். ஆச்சரியமான துணியுடன் படிங்க ஐயா. நேற்று நான் பெரிய பூங்காவில் சென்றபோது வித்தியாசமான வண்ணப் பறவைகளை கண்டேன். அவை மிகவும் அழகாகவும் சத்தமின்றி பயணித்தன. நான் இது போன்ற பறவைகளை என் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்திருக்கவே இல்லை. அடுத்ததாக சாதாரணமான துணி. நேற்று காலை நான் பூங்காவில் நடைபயிற்சி சென்றேன். காற்று சுத்தமாகவும் மரங்களில் இலைகள் அழகாகவும் இருந்தன. சில சிறிய பறவைகள் எங்கள் அருகில் வந்து பாடின. இந்த அனுபவம் எனக்கு மிகவும் அமைதியாக இருந்தது. நாளையும் மீண்டும் போக விரும்புகிறேன். சரி, இங்கே சிறப்பாக படிச்சீங்க. மிகவும் நன்றி. ஓகே, கடைசியாக சஞ்சனா. பார்த்து சஞ்சனா. ஆமா. இன்னொன்னு இல்ல, அது ஓகே, பாருங்க உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு. ஆமா, ஓகே. மகிழ்ச்சி. இந்த வாரம் என் குடும்பத்துடன் சஞ்சாரத்திற்கு சென்றோம். கடற்கரை அழகாகவும் நீர் சுத்தமாகவும் இருந்தது. அங்கே நாம் விளையாடி பிக்னிக் செய்து பல புகைப்படங்கள் எடுத்தோம். இந்த நாள் என் நினைவில் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும். உணர்ச்சி. ஆக்ரோஷம்.
அதான் உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்? நேற்று என் செல்ல நாய் மறைந்தது. அதை நினைக்கையில் என் கண்கள் ஈரமாகிவிட்டன. அது எப்போதும் எனக்கு நட்பு செய்தது, எனக்கு பாசம் காட்டியது. நான் அதை நினைத்து மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறேன். அதிர்ச்சியே இல்ல சார், சோகமா படிக்கிறாங்க சார் அவங்க. சோகமா தான் படிக்க சோகம் இல்ல சொன்னாங்க. சார். நீங்க வகுப்பு கவனிக்கல. எனக்கு தெரியும், ஆனா சொல்ல சரி, இப்போது இந்த விளையாட்டு நம்ம வந்து விளையாண்டுட்டோமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். இன்னும் பலூன் வேணும். பலூன் வந்து நம்ம அப்புறம் கடைசியா உங்களுக்குலாம் கொடுப்போம், சரியா? சரி. நம்ம இப்போ வந்து அடுத்த ஒரு நடவடிக்கைக்கு போகலாம். போலாம். ஓகே, சரி மாணவர்களே, நம்ம இப்போ வந்து அடுத்த ஒரு நடவடிக்கைக்கு போக போறோம். இந்த நடவடிக்கையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரல் கலாட்டா. அதாவது இதுல நம்மளோட குரலை வைத்து தான் நம்ம விளையாட போகிறோம். அதாவது என்னது? வாசிப்பு. புரியுதா வர்ஷன்? விளையாடலாம் சார். சரி, இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த படத்தை மட்டும் பாருங்க. ரோபோ. ரோபோ. எந்திரன். குட்டி ஒண்ணு சுத்திட்டு இருக்கு. ஆமா, அதுதான், அது என்னமோ சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து இப்போ என்னன்னா வந்து இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வாக்கியம் கொடுக்கப்படும். அந்த வாக்கியத்தை வந்து நீங்க இப்போ இது வந்து ரோபோ குரல் பதிப்பு. அதே மாதிரி பின்னாடி இன்னும் வந்து வேற வேற குரலோட இதெல்லாம் இருக்கும். அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை படிக்கணும். ஓகேவா? வணக்கம். சரி, இப்ப முதல்ல யாரு வந்து ரோபோ குரல் பதிப்பு? சரி, ஓகே, சரண்யா. வணக்கம். நான் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, நல்லா இருக்கு. உண்மையாவே வந்து ஒரு ரோபோ எப்படி வந்து பேசுமோ அதே மாதிரி வந்து சரண்யா பேசுறாங்க. நன்றி சரண்யா. சரி, அடுத்து இவர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவர் யாருன்னு தெரியுதா? சண்டா. சோ இவர் வந்து ஒரு காலத்துல இவர் ரொம்ப பெரிய ஒரு வில்லனா இருப்பாரு நம்ம தமிழ் சினிமாவெல்லாம். சரியா? சோ இது வந்து என்ன குரல் பதிப்பு? சினிமா வில்லன். சோ இப்ப இத வந்து யாரு வருஷனா? நேயர்களோட ஆசைப்படி வந்து வருஷன் அவரு மாதிரியே வாசிங்க முடியுமா? நீ என்னை வெல்ல முடியாது. அதேதான், சிறப்பு வருஷன், சிறப்பு. மிகவும் நல்லா இருக்கு. சரி, அடுத்து என்ன குரல் பதிவா இருக்கும்? அது வந்து சினிமா பில்லி. ஆ? சினிமா பில்லி. இல்ல, நடிகை. இல்ல. குரங்கு. பாப்போம். விஜய். இது வேணாம். செய்தி வாசிப்பாளர் பாணி. நான் படிக்கிறேன். சஞ்சனா. இது மீதி வணக்கம். யாருக்கு வந்து செய்தி வாசிக்கிறதுனா சின்ன வயசுல வந்து சித்தச்சினா எனக்கு பிடிக்கும். எதிர்கால ஆசை. சரி, படிங்க. எலோயிஸ். ஓகே. என்ன ட்ரையல் பண்ணு, ஒரு வாட்டி செஞ்சு பாக்குறீங்களா? வணக்கம். இன்று இல்ல சார், வணக்கம் இல்ல, வாங்க. இன்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. கண்ணமலை பெய்தது. இது வந்து சன் செய்திகள் படி வருகிறது. நன்றி. இது நான் வாசிக்கிறேன். சஞ்சனா கண்ணமலை. சரி, சரண்யா ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கிறேன் உங்களுக்கு. இன்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. சார் வாசிச்சு. சரி, இன்னும் கேட்கல. சரியா? இன்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. நல்லா இருக்கு சரண்யா. சரண்யாவுக்கு வந்து ஒரு நல்ல குரல் வளம், அவங்களோட வாசிப்பு வந்து நல்லா அழகா இருக்கு. நல்லா சஞ்சனா நல்லா இருக்கு. இது வந்து குழந்தை குரல் பாணி. சரியா? எனக்கு சாக்லேட் வேணும். நல்லா இருக்கு. வேற யாராச்சும் வந்து முயற்சி பண்றீங்களா? இல்ல, நீங்க நல்லா தான் பேசுறீங்க. ஆக்சுவலி நீங்க ட்ரை பண்றீங்க. சரி. ஓகே, அடுத்து வந்து
சரி இது எப்படி சார் பேசுவோம்? இல்ல ஸ்லோ இது மன்னித்து விடுங்கள். இது வந்து ஸ்லோ மோஷன், அது வந்து தமிழாக்கம் பண்ணாம விட்டதுனால அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஸ்லோ மோஷன்ல என்ன சொல்லுவோம்? மெதுவா. மெதுவா வந்து இத வந்து படிக்கணும். யார் இது? நான் வந்த பாக்கி. சிறப்பு. இன்று நான் பள்ளிக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் சென்றேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிகவும் நல்லா செஞ்சீங்க நீங்களும். சரி, அனைவரும் நல்லா வந்து என்ன வாக்கியத்தை வாசிச்சு துணிகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட. ஸோ அதுக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோம். சரி மாணவர்களே, இப்போ நம்ம வந்து 2ஆம் கட்ட நடவடிக்கையை முடிச்சிட்டோம். இப்போ என் கையில என்ன தாள் இருக்குன்னு தெரியுமா? ஆமா, சரி. இது வந்து உங்களுக்கு வீட்டு பாடம். அதாவது நீங்க இங்க மட்டும் பயிற்சி செய்யறது பத்தாது. நீங்க வந்து வீட்லயும் போயிட்டு உங்களோட வாசிப்புக்கு வந்து நிறைய பயிற்சி செய்யணும் கண்டிப்பா. அதனால ஐயா உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதுபடி வந்து வீட்டில் போயிட்டு செஞ்சு இந்த வீட்டு பாடத்தை இன்று இரவு ஒரு 10 மணிக்குள்ள வந்து எனக்கு அனுப்பிடுங்க. சரியா? இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னு சொல்றேன். சரி, நீங்க வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோர்களோட தொலைபேசி இருக்குல்ல, தொலைபேசியை எடுத்து அதுல வந்து ரெக்கார்ட் அப்படின்னு வந்து ஒரு காணொலியாமா அந்த ஆப் தெரியும் தானே உங்களுக்கு? ரெக்கார்ட் அது பண்ணியிருக்கீங்களா? சரியா? அந்த ரெக்கார்ட் அந்த இதுல வந்துட்டு போயிட்டு நீங்க வந்து இந்த வாக்கியம் அனைத்தையும் வந்து என்ன தொனி குரல் தொனியில சொல்லி, இங்க வந்து சாதாரண குரல் தொனி, இங்க மகிழ்ச்சி, இங்க கோபம், அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி நீங்க அந்த வாக்கியத்தை வாசித்து பதிவேற்றம் செய்யணும். பதிவேற்றம் செய்த அந்த வாக்கியங்களை எனக்கு வாட்ஸ்அப் அல்லது வந்து புலனம் எதுலையாச்சும் புலனத்துல வந்து அனுப்பி வைக்கலாம். சரியா? முடியுமா உங்களால? முடியும் ஐயா. கண்டிப்பாக மிக்க நன்றி. இன்றைய வகுப்பு வந்து நல்லபடியா முடிஞ்சது. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா.